ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. முல்லை பெரியாறில் தேவைப்பட்டால் புதிய அணையை கட்ட தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். கல்பாக்கத்தில் கட்டப்படும் புதிய அணு உலைக்கு அடுத்த ஆண்டு வெள்ளோட்டம் நடைபெறும் என தகவல். பிரதமர் வேட்பாளர் குறித்து கருத்தொற்றுமை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் கருத்து. தீவிரவாதத்தை விட ஊழலால் தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பேச்சு. கனமழை காரணமாக உதகை, கூடலூர், குந்தா, பந்தலூர் பகுதிகளில் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை. கோவை கல்லூரி இணை இயக்குநர் அலுவலகத்தில் அனுபவ சான்று வழங்குவதில் காலதாமதம், ஆசிரியர்கள் புகார். தூத்துக்குடியில் ஸ்பிக் டாக் நிறுவனங்களை தமிழக அரசை ஏற்றி நடத்த கோரி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம். ஆந்திராவில் இருந்து வழி தவறிய காட்டு யானைகள் அரூர் அருகே கோட்டப்பட்டி வனப்பகுதியில் தஞ்சம். தஞ்சாவூர் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மது புட்டிகள் மற்றும் மது தயாரிப்பு எந்திரங்கள் பறிமுதல். பணியிடங்களை நிரப்பக் கோரி தூத்துக்குடியில் சாலை மறியல் செய்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 500 பேர் கைது. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.